மற்றொரு அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் கடந்த 12 மணி நேரத்தில் இரட்டை கொலை உட்பட 6 கொலைகள் அரங்கேறி தமிழக மக்களை அச்சத்தில் உறைய வைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக கடந்த 12 மணி நேரத்தில் இரட்டை கொலைகள் உட்பட சுமார் 6 கொலை சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களையே இந்த கொலை சம்பவங்கள் உறைய வைத்திருக்கிறது. மயிலாடுதுறையில் சாராய வியாபாரத்தை, குறிப்பாக கள்ளச்சந்தையிலே விற்கப்படக்கூடிய கள்ளச்சாராயத்தை தட்டி கேட்ட 2 இளைஞர்கள் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மயிலாடுதுறை முட்டம் வடக்கு தெரு பகுதியில் இருக்கக்கூடிய சாராய வியாபாரிகளான ராஜ்குமார், தங்கதுரை, மூவேந்தன் ஆகிய சாராய வியாபாரிகள் காட்டாராய் சாராயத்தை ஓடவிட்டிருக்கிறார்கள். இதனை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி என்ற இளைஞர்கள் தட்டி கேட்டதால் ஆத்திரமடைந்த சாராய வியாபாரிகள் கத்தியால் சரமாரியாக வெட்டி சாய்த்திருக்கிறார்கள். சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் துடிக்க துடிக்க 2 இளைஞர்களும் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு நியாயம் கேட்டு வீதியில் இறங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உறவினர்களும் பெற்றோர்களும் தொடர்ந்து போராடி வருகிறார்கள். ஆனால் இந்த கொலை சம்பவத்தை திசை திரும்பும் விதமாக காவல்துறை முன்னுரோதம் காரணமாக நடைபெற்ற கொலை என்று கூறி வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல பெற்றோர்களையும் உறவினர்களையும் பொதுமக்களையும் ஆத்திரமடைய செய்திருக்கிறது. அதே போன்று தூத்துக்குடி அருகே வீட்டில் தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் ஒரு கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. முள்ளிக்காலை முனியசாமி நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரும் எதிர் வீட்டைச் சேர்ந்த சுரேஷ் என்பவருக்கும் தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக இருவருக்கும் தனித்தனியாக ஏற்பட்ட வாய் தகராறு காரணமாக ஆத்திரமடைந்த சுரேஷ் அறிவாளை எடுத்து ராஜாவின் தலையில் சரமாரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்திருக்கிறார். தப்பி ஓடிய சுரேஷை பிடித்து விசாரணை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறிப்பாக குடிப்பதற்கு தண்ணீர் பிடிப்பதில் ஏற்பட்ட பிரச்சனை கொலை சம்பவமாக மாறி இருக்கிறது. விடியா திமுக அரசினுடைய காவல்துறை வேடிக்கை பார்க்காமல் உடனடியாக இந்த கொலை சம்பவத்தினுடைய பின்னணியை அறிந்து குற்றவாளியை கைது செய்து அவருக்கு நீதி பெற்றுத் தருவதற்கும் தண்டனை பெற்றுத் தருவதற்கும் முன்வர வேண்டும் என்று அந்த உறவினர்களும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். திருமணத்தை மீறிய உறவில் மனைவி இருந்ததை பலமுறை கண்டித்தும் கேட்காமல் மனைவியினுடைய தலையில் கல்லை போட்டு கொலை செய்திருக்கிறார் கணவன். விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் வாய்க்கால்மேடு பகுதியில் மணிகண்டன் என்பவர் தனது மனைவி உமா என்கிற பெண் மீது கல்லை போட்டு கொலை செய்திருக்கிறார். மனைவியினுடைய நடத்தையில் ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. கொலை செய்துவிட்டு மணிகண்டன் கண்டமங்கலம் காவல் நிலையத்தில் அவரே சரணடைந்திருக்கிறார். உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை செய்து வருவதாக கூறப்படுகிறது. பொள்ளாச்சி அடுத்த திவான் புதூர் என்கிற பாறைமேடு பகுதியில் தகாத உறவு காரணமாக ஏற்பட்ட பிரச்சனையில் மணிமேகலை என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்காதலன் ஜீவா என்பவர் ஆனைமலை போலீசார் பிடித்து விசாரணை செய்து வருகிறார்கள். கள்ளக்காதல் தொடர்பாக இன்றைக்கு 2 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. அதே போன்று தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே வீட்டில் தனியாக இருந்த 60 வயது மதிக்கத்தக்க பெண் இரத்த வெள்ளத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கிறார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அருகே இருக்கக்கூடிய பெரிய தோட்டம் புதூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரபுவினுடைய மனைவி பத்மினி, வயது 60. இவர் வீட்டில் மர்மமான முறையில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்திருக்கிறார். காலை 8 மணி அளவில் கணவர் மனைவியை பார்க்க சென்றபோது இரத்த வெள்ளத்தில் பிணமாக கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சங்கிலி திருடு போயிருக்கிறது என்பது தெரிய வந்திருக்கிறது. காவல்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார். உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்ணாகரம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த சம்பவத்தில் நகைக்காக தனது மனைவி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். வேறு ஏதாவது அவருடைய உடல் ரீதியான பிரச்சனை ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் சந்தேகித்திருக்கிறார். எனவே இந்த நகையோடு தனது மனைவிக்கு பாலியல் ரீதியான ஏதாவது தொல்லைகள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை முழுமையாக விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கடந்த 12 மணி நேரத்தில் இதுவரை 6 கொலை சம்பவங்கள் அரங்கேறி ஒட்டுமொத்த தமிழகத்தையே நிலைகுலைய செய்திருக்கிறது. காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்கள் மீது பழிபோடுவதை தவிர்க்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்களும் குறிப்பாக இந்த உயிர்களை பறிகொடுத்த உறவினர்களும் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.